கழக ஒருங்கிணைப்பாளர் அருள்மிகு ஓபிஎஸ் அவர்களே, அன்பிற்குரிய வைத்திலிங்கம் அவர்களே, அருமைக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்களே, மேடை மீது அமர்ந்திருக்கின்ற சார்ந்தவர்களே, அவ்வளவு பேர் சொல்வதற்கு கரெக்டாக 1972ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு நடந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீக்க வேண்டும் என்கின்ற தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. புரட்சித் தலைவராலே வளர்க்கப்பட்டவர்கள், ஆளாக்கப்பட்டவர்கள், அவராலே வசதி பெறப்பட்டவர்கள் எல்லோரும் அதில் இருந்தும் ஒருவர் கூட புரட்சித் தலைவருக்கு ஆதரவு தெரிவித்தார். அது ஏகமனதாக அந்த தீர்மானம் நிறைவேறியது. இதனால் இதயம் நொந்து போன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இந்த இயக்கத்திற்காக தனது செல்வத்தை, செல்வாக்கை, உழைப்பை, தொண்டை பயன்படுத்தியும் கூட தனக்கு இப்பேற்பட்ட கொடுமை நிகழ்ந்துவிட்டதே என்று கருதினார், வருந்தினார். அதனுடைய விளைவாகத்தான் அவர் அண்ணா திமுக கழகத்தை உருவாக்கிய போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை அடிப்படை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவரை நீக்குவதற்கோ அல்லது தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கோ பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை. கட்சியிலே உள்ள எந்த அமைப்புக்கும் அதிகாரம் இல்லை. சாதாரண உறுப்பினர்கள், உழைக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள், அவர்கள் தான் புரட்சித் தலைவரை அதை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் வெளியே தூக்கி எறிந்த பொழுது, பொதுக்குழு அவரை தூக்கி எறிந்த பொழுது இருகையாலும் ஏந்தி கொண்டது இந்த நாட்டிலே இருந்த வேலை எளிய மக்கள். அதனாலே தான் அவர் தொண்டர்கள் மீது நம்பிக்கை வைத்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று போட்டு அதை திருத்துவதற்கு எந்த அமைப்புக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னார். இதை அறவே மாற்றி அவர் எதை உயிர்நிலையாக கருதுகிறாரோ அதையே இவ்வாறாக்கிவிட்டு இன்றைக்கு பொதுச் செயலாளர் என்று அவர்களே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இவர்கள் மாவட்ட செயலாளரை பொதுக்குழு உறுப்பினரை நியமிப்பார்கள், அவர்கள் பொதுச் செயலாளரை நியமிப்பார்கள் என்று ஒரு தகுதி தத்துவம் பண்ணி விட்டிருக்கிறார். பொதுச் செயலாளர் பொறுப்பு யார் வர வேண்டும் என்று புரட்சித் தலைவர் உயிரென கருதிய அந்த உரிமையை தொண்டர்களுக்கே தர வேண்டும் என்பதுதான் அருமை நண்பர் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலே. அதனால்தான் தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழு அப்படின்னு அமைக்கிறோம். இயங்கி நாம் எடுத்து வைத்த வாதங்கள், விளக்கங்கள் இன்று நம்மோடு மட்டுமல்ல, இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களையும் சென்று அழைத்திருக்கிறது. நம்முடைய ஆதரவாளர்களும் அதை புரிந்து கொண்டார்கள். இன்னும் ஓராண்டில் தேர்தல் இருக்கிறது. நம்மை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், உறுப்பினர்கள் என்ன கேட்கிறார்கள், கழகத்தினுடைய அடிமட்டத்தில் இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இப்படியாவது இந்த இயக்கம் ஒன்று சேர்ந்து புரட்சித் தலைவர் எதை விரும்பினாரோ அதை போல ஒரு பொதுச் செயலாளர்களுக்கு நீங்கள் ஏன் ஒன்று சேரப்போம். ஆகவே நாம் எடுத்து வைத்த உணர்வுக்கு நாம் இந்த இயக்கம் சாதாரண உறுப்பினர்கள், தொண்டர்கள், நம்முடைய ஆதரவாளர்கள் அவர்களிடையே சென்று அழைத்து விட்டது. அவர்களோடு சென்று அழைத்து விட்டது மட்டுமல்ல,
இன்றைக்கு பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்றவர்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் சுருக்கென்று தைத்துவிட்டது. ஆனால் வெளியே சொன்னால் வெட்கம். எப்படி எடப்பாடியை மாத்திரத்துக்கு தெரியல. ஆனால் எடப்பாடியை வச்சுக்கிட்டு ஜெயிக்கவும் முடியாது. இது நம்மாலே ஏற்பட்டதல்ல, நாம் முயற்சித்தோம். அதை இன்றைக்கு அடிப்படை தொண்டர்கள் புரிந்து கொண்டார்கள், நிர்வாகிகள் புரிந்து கொண்டார்கள். இது வேண்டும் என்று சொல்கிறார் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இது வேண்டாம் என்று தடுக்கிறார் எடப்பாடி. ஆகவே தடை யார் என்பதை புரிந்து கொண்டார். இதை எப்படி அகற்றுவது என்பது இன்றைக்கு அவர்களுடைய. ஆகவே நாம் முதல் கட்ட வெற்றியை பெற்றிருக்கிறோம். புரட்சித் தலைவராலே உருவாக்கப்பட்ட விதியின்படி கழக பொதுச் செயலாளர் வர வேண்டும் என்கின்ற உணர்வை நாம் எடுத்து நினைவுபடுத்துகிறோம். இன்றைக்கு புரட்சித் தலைவருடைய தொண்டர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். அதுவே நமக்கு கிடைத்திருக்கிறது. எடப்பாடி போகணும்னு நம்ம மட்டும் சொல்றோம், நான் வெளியிலே வாயால சொல்றோம். அவரை சுற்றி இருக்கிறவனே எப்போ ஒழுவாரோ யாருக்காக. ஆக இது எத்தகைய உருவம் எடுக்க போகிறது என்பதை நாம் குறித்திருந்தோம். அடிமட்டத்திலே இந்த கருத்து ஊடுருவி அவர்களிடத்திலே விவாத பொருளாகி இதற்கு ஒரு விடிவு காலம் 10 நமக்கு எதிர்காலம் இல்லை என்கிற உணர்வும் அவர்களிடத்திலே வந்து இன்றைக்கு பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற அவரை யாரும் அங்கே மதிப்பதாக தெரியும், ஒரு பொருளாக கருதுவதாக தெரியும். அதனாலே தான் அவர் போகிற இடங்களிலே எல்லாம் கலவரங்கள் தைரியமாக நடக்கும். அந்த கட்சியிலே ஒருவரை பொறுப்பிலிருந்து நீக்கவோ சேர்க்கவோ முடியும். ஆகவே தான் என்னை பொறுத்தவரையிலே நான் சொல்லுவது கொஞ்சம் பொறுப்பு. ஏனென்றால் கடல் ஒன்றுமே ஆனால் எவ்வளவு பெரிய கப்பலானாலும் கவிழ்ந்து ஆளானப்பட்ட இலங்கையிலே விடுதலை புலிகள் இயக்கத்தையே வேறெடுத்து இலங்கையை காப்பாற்றினேன் என்று சொன்ன மஹிந்த ராஜபக்ச குழுமம் என்ன ஆயிற்று? ஊரிலே நடமாட முடியவில்லை. ஆகவே இந்த தொடர்களுடைய உணர்வு எந்த வடிவெடுக்கிறது என்பதை நாம் பார்த்து திட்டமிடுகிறோம். ஆகவே ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்கின்ற இந்த உணர்வு நம்முடைய கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, சாதாரண ஜனங்கள் கூட ஏதாவது ஒன்றுபட்டாதான் முடியும். இல்லைன்னா இந்த திமுக ஆட்சியை தட்டி கேட்க யாரும் எங்கள் அந்த வெற்றிடம் உருவாகிறது. அதனாலே கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும். நிச்சயமாக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்து அவர் எந்த இடத்தை பேசினாலும் இதை முன்வைத்து பேட்டி கொடுத்தாலும் சரி, அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பது சரி, தொடர்ந்து கூறி வருவதற்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைத்திருக்கிறது. ஆகவே புரட்சித் தலைவருடைய இயக்கத்தை காப்பாற்றுகின்ற அந்த கனவை நிச்சயமாக நாம் நிறைவேற்றுவோம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன்.